ரோஜா பூவில் இது குல்கந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ பால் அல்வா, குல்கந்து பால் அல்வா எப்படின்னு டேஸ்ட் சொன்னோம்னா அத்திப்பழ பால் அல்வா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அத்திப்பழ பால் அல்வா தான். வேற லெவல். அந்த ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா சாப்பிட்ருப்பீங்க, பால் அல்வா கூட சாப்பிட்ருப்பீங்க, ஏன் அல்வா கூட சாப்பிட்ருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தில் பால்கோவா சாப்பிட்ருக்கீங்களா? அத்திப்பழத்தில் மட்டும் கிடையாது, இங்கே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த கடை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி டூ ராஜபாளையம் போற வழியில விஷ்ணு ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வந்து எக்கச்சக்கமான வெரைட்டில இருக்கு. ரைஸ் இந்த நிற்கிறா பார்த்தீங்களா? ஸோ இதான் நம்ம அண்ணன். இங்கே வந்து பால்கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பால்கோவா, முந்திரி பால்கோவா, நாட்டு சக்கரை பால்கோவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. பால் அல்வாலையும் அதே மாதிரி வாழைப்பழம் பால்கோவா, ஸ்ட்ராபெரி பால் அல்வா, ஆரஞ்சு பால்கோவா, அத்திப்பழ பால்கோவா, பீட்ரூட், ஆப்பிள், திராட்சை மாவுலையும் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நமக்கு வந்து பால்கோவா வேணும் அப்படின்னா ஸோ நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம், அவங்க மொத்தமாக இது பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம போயிட்டு அப்படியே பார்க்கலாம். பனங்கற்கண்டு பால் அல்வா, கேரட் பால் அல்வா, ஸோ குல்கந்து பால் அல்வா, பனங்கள் கண்டு, இதுவும் இது பால் அல்வா, வெறும் பால் அல்வா. ஸோ பால்கோவாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா பாதாம், அத்திப்பழ பால்கோவா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரில. வேறு பால்கோவாவில் என்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? பால்கோவாவில் மொத்தம் 50 வெரைட்டிஸ் இருக்குது. சரிண்ணா. கருப்பட்டி, அத்திப்பழம், பனங்கள் வந்து நாட்டு சக்கரை, இளநீர் எல்லாமே வந்து நேச்சுரல் தான். எசன்ஸோ கெமிக்கலோ கலர் பொடி எதுவுமே மிஸ் ஆகாது. சரி, எசன்ஸ் கிடையாது, கலர் கிடையாது, கெமிக்கல் கிடையாது. போர்டில் அவ்வளோ வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம். இப்போ இங்கே வந்து 6 வெரைட்டி அவ்வளோதான் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கு 5லேருந்து 7 வெரைட்டிஸ் வரை தான் போடுவோம். ஓகே. இன்னைக்கு ஒரு 7 வெரைட்டிஸ்னா மறுநாள் வேற வெரைட்டிஸ் வந்துடும். ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் மூலமாக சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வர, நாளைக்கு கழிச்சு வரேன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன். ஓகே ஓகே. ஃபுல்லாகவே பால் அல்வா தான் வச்சுருக்கீங்க. பால்கோவாவில் எதுவும் வெரைட்டி இல்லையா? பால்கோவா வந்து கருப்பட்டி பால்கோவா, அது பால் அல்வான்னு அடிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. கருப்பட்டி பால்கோவா, நாட்டு சக்கரை பால்கோவா, இளநீர் பால்கோவா. அந்த பால் அல்வானா நான் நெய் சேர்த்தோம்னா பால் அல்வா. ஆமாம், நெய் சேர்க்கலைன்னா பால்கோவா, அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எங்களுக்கு என்னன்னா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா, பால் அல்வா இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ வெரைட்டியில் வச்சுருக்கீங்க. ஸோ அதுதான் ஒரு 6 மாசமாக தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஊரில் நான் தான் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி கேரட் அல்வான்ட்டு அறிமுகப்படுத்தினேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அந்த பால்கோவா வெரைட்டிஸில் ஒரு 50 வெரைட்டிஸ் அறிமுகப்படுத்துகிறேன். சூப்பர் சூப்பர்ண்ணா. நாங்கள் டேஸ்ட் பண்ணலாமா? பாருங்கள் சார். கைஸ், அண்ணன் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி என்னன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறையா வச்சுருக்காரு. இங்கே வந்து டெய்லி வந்து ஒரு 6 பால்கோவா 7 பால்கோவா அந்த மாதிரி தான் இருக்கும் போல். நான் போன டைம் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழத்தில் பால்கோவா அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் சும்மா அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நமக்கு கருப்பட்டி பால்கோவா, அத்திப்பழ பால் அல்வா 2 வச்சுருக்காங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம். வேறு என்ன வச்சுருக்கீங்க? குல்கந்து பால்கோவா. ஓகே கைஸ், இது எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். ஸ்பூன் போட்டுதாங்க. தேங்க்யூ கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கருப்பட்டி பால்கோவா, கருப்பட்டி பால்கோவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாமா? பால்கோவா தான், ஆனால் கருப்பட்டி போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஒரு ஸ்விங் மாதிரி அப்படியே ஆண்டாள் கோயிலுக்குள்ளே கிடைக்கிற டேஸ்ட் வந்து அப்படியே இங்கேயும் கிடைக்குது. ஏன்னா கருப்பட்டி சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் ஹெல்த்து. கருப்பட்டி தான் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது குல்கந்து. குல்கந்து தெரியும்ல, ரோஜா பூவில் இது குல்கந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ பால் அல்வா, குல்கந்து பால் அல்வா எப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம். சான்ஸே இல்லை. அந்த ரோஜா ஃப்ளேவர் சூப்பராக வருது, வேற லெவலில் இருக்குது. சீரியஸ்லி
அல்டிமேட் கைஸ். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழ பால் அல்வா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அத்திப்பழ பால் அல்வா தான். வேற லெவல். அந்த அத்திப்பழத்தில் நம்ம பழத்தை சாப்பிடும்போது அந்த ஒரு கருக்குன்னு ஒரு மாதிரி கேட்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். வேற லெவல் சீரியஸ்லி. நீங்கள் வந்து டிவி வர்றீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க கண்டிப்பாக. அப்படியே ராஜபாளையம் போகிற வழியில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஸ்வீட்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து அத்திப்பழ பால் அல்வா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் கிடையாது. 2 தடவை கடைக்கு வந்தேன், அண்ணன்கிட்ட கேட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு. ஸோ அவர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ இது ஃப்ரெண்ட்லியாக நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கைஸ். லொக்கேஷன் காட்டுறோம். ப்ளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்குது. அதாவது நீங்கள் மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் டைம், அதாவது இது வந்து எங்களோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து டீ கடைன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். காலையில் இல்லை சாயந்தரம் வருவோம். ஸோ இந்த மாதிரி அப்படியே உட்காந்து போகிற வர வண்டியை பார்த்துட்டு ஜாலியாக இது பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் கைஸ். ஸோ அதான் அந்த வீடியோ. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.